டாஸ்க் வரும். இதை கிளிக் பண்ணா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். Use two videos, video 1 and video 2 for the WhatsApp campaign. Global target African cities. You can duplicate any WhatsApp but follow the below steps. Call to action வந்து send to WhatsApp. ஆட்டோ ரிப்ளை இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் வந்து 1000 ரூபாய் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ 1 வந்து நைரோபி அப்படின்னு ஒரு கண்ட்ரி, அக்ரா, ரபாட். ஸோ இதெல்லாம் ஆப்பிரிக்கன் சிட்டிஸ். இதுல இருக்கக்கூடிய இந்தியன்ஸை டார்கெட் பண்றாங்க. ஓகே, ஆடியன்ஸ் ஃபில்டர் வந்து 24 to 45, மெயினா மென். ஏன்னா இது வெல்டிங் ரிலேட்டடான ட்ரைனிங், மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆயில் கேஸ் வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் இவங்களுக்கான பண்றது. இந்த கஸ்டமர் பேர் வந்து சட்டாஷியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வீடியோ 1 அதுக்கான ஹெட்லைன், அதுக்கான ஆட் காப்பி. ஆட் காப்பியும் பிரைமரி டெக்ஸ்ட் ஒன்று தான். ஸோ வீடியோ 2க்கானது அவ்வளோதான் ரிக்குவயர்மெண்ட். குளோபல் டார்கெட் ஆஃப்ரிக்கன் சிட்டிஸ் இது வரைக்கும் இந்தியாக்குள்ள பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பாக்குறப்போ கரெக்டா இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ண போறோம். ஓகே, டூப்ளிகேட் எனி வாட்ஸ்அப் கேம்பெயின். இது வந்து பனல் மாஸ்டரியோட ஃபேஸ்புக் கேம்பெயின். எனக்கு அடிக்கடி ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும், இதுதான் அந்த கஸ்டமரு. அந்த ஆட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும். ஆல்ரெடி அவங்கள்ட்ட நிறைய வாட்ஸ்அப் கேம்பெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. இது முக்கால்வாசி இது நம்ம பண்ணதுதான். சில இது ப்ரொஃபைலுக்கு அனுப்பிலாம் பண்ணியிருக்காங்க. Winter Western campaign இருக்குல்ல, நம்ம இதை வந்து ஒரு கேம்பெயினை டூப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். எதை பண்ணலாம்னா என்கேஜ்மெண்ட் இமேஜ் கேம்பெயின், இது சேல்ஸ் கேம்பெயின். இந்த மாதிரி நாம பார்க்குறப்போ ஒரு கேம்பெயினை டூப்ளிகேட் பண்றோம்னா அதுல எது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். அதை டூப்ளிகேட் பண்ணோம்னா நமக்கு இது வந்து 28, 31, 200 எல்லாம் தந்திருக்கு. 200 தந்திருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்குமா இந்த ஆட் ரன் ஆயிருக்கு. இது ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல இது வந்துட்டு 24 வந்திருக்கு. இதே எடுத்துக்கோம், வாட்ஸ்அப் என்கேஜ்மெண்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை டூப்ளிகேட் பண்றேன். அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ், டூப்ளிகேட் அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்ன்றது என்னன்னா ஃபேஸ்புக்கு அவனே சில அல்காரிதம் யூஸ் பண்ணி அவனே நிறைய அட்வான்டேஜ் சொல்லுவான். ஆனா அப்படி நம்ம போகவே கூடாது. அவன் இதுல போனா நிறைய காசு தான் எடுப்பாங்க. எப்பயுமே ஃபுல் கண்ட்ரோல் நம்மள்ட்ட தான் இருக்கணும். ஸோ அட்வான்டேஜோ எது சொன்னாலும் நம்ம அதை வச்சுக்காம ஒரிஜினல் செட்டப் என்னவோ அதுதான் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் ஃபேஸ்புக் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இதுவுமே நமக்கு வேணும். நமக்கு தேவை நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு வந்தா மட்டும் போதும். அப்பதான் நாளைக்கு அதை நம்மளால பெருக்க முடியும். ஃபேஸ்புக் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன கொடுக்குறானே நமக்கு தெரியாது, அதை ஸ்கேல் அப் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் நேம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது இவங்க ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபார்மேட் எப்பயுமே முடிச்சு 2025-06-09. WAPனா வாட்ஸ்அப் என்கேஜ்மெண்ட் வீடியோ. இந்த கேம்பெயின் அது நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுனால அப்படியே வந்திருக்கு. இது அவங்க ஆடியன்ஸ் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன கேம்பெயின்னு சில சமயம் சொல்லிடுவாங்க. இப்படி சொல்லாத பட்சத்துல
நம்ம பண்ணலாம், பண்ணிட்டு டவுட் கேட்டுக்கலாம். ஃபார் திஸ் வாட்ஸ்அப் கேம்பெயின் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. duplicate any WhatsApp campaign but follow the below steps. ஓகே, ஏதாவது நம்ம இப்போ ஒரு வாட்ஸ்அப் கேம்பெயின் இது பண்ணிட்டோம், 1000 per day பட்ஜெட் சொல்றாங்க. எப்பவுமே அவசியம் கேம்பெயின் செட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேம்பெயின் கிரியேட் பண்ணுவோம் இல்ல டூப்ளிகேட் பண்ணுவோம், அப்புறம் கேம்பெயின் நேம் கொடுப்போம். இப்போ நான் கேம்பெயின் கிரியேட்னாலும் டூப்ளிகேட்னாலும் ஒரே ஸ்டெப் தான், கேம்பெயின் நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு மோஸ்ட்லி வாட்ஸ்அப் இல்லைன்னா நம்ம சேல்ஸ் கொடுப்போம். இப்போ வாட்ஸ்அப்ன்றதுனால என்கேஜ்மெண்ட் பட்ஜெட் வந்து சொல்லிட்டாங்க 1000 வைக்கிறாங்கன்னா அவங்க நிறைய ஆடியன்ஸ் இமீடியட்டா எதிர்பார்க்கறாங்க, அவ்வளவுதான். கேம்பெயின் செட்டப்ல ரெண்டே ரெண்டு தான். கேம்பெயின் நேம் பை டிஃபால்ட் அது நீங்க ஸ்டெப்ஸ்ல வச்சுக்கோனா கேம்பெயின் நேம் இந்த மாதிரி கொடுக்கணும். மேபி ஃபியூச்சர்ல வந்து ஜிஎம்எஸ் கூட வச்சுக்கலாம், ஹோம் சூப்பர். சரிங்களா, இது நம்மளோட ஸ்டாண்டர்ட். அரவிந்தோ இல்ல கௌதமோ ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணாங்கன்னா ஜிஎம்எஸ் போடுங்க. நான் பார்த்தா கூட இந்த கேம்பெயின் வந்து என்னைக்கு நம்ம டீம்ல இருந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்ப நான் அங்கிட்டே சொல்லிடுவேன் ஜிஎம்எஸ்னா அது எங்களோட கேம்பெயின். அதுக்கப்புறம் பட்ஜெட் செட் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ அடுத்த ஸ்டெப் போயிடலாம். நெக்ஸ்ட்னு வரும். இப்போ நம்ம டூப்ளிகேட் போட்டதுனால அதுக்கு பப்ளிஷ் இருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வரும், வாட்ஸ்அப் என்கேஜ்மெண்ட் ஆட்னா ஆடியன்ஸ். இது ஆக்சுவலி பேர் வந்து ஆட் செட்னு சொல்லுவோம். கேம்பெயினுக்கு அடுத்தது ஆட் செட். இதுல மெசேஞ்சரு இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கு. மெசேஞ்சருக்கு நம்ம அனுப்ப போறது இல்லை, இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்ப போறது இல்லை, வெறும் வாட்ஸ்அப். இது வந்து கிளைண்டோடைய நம்பரு, இது கான்ஃபிடென்ஷியல், ஆப்பிள் ஷேர் பண்ணீங்கன்னா சோஷியல் நீங்க பண்றது இல்லை. நான் வந்து அது ஒரு பாலிசிக்காக நான் சொல்லிடுறேன். அடுத்தது அட்வான்டேஜ் ஆடியன்ஸ், இதை கொடுக்கவே கூடாது எப்பயுமே. ஆல்ரெடி இது சேவ்ட் ஆடியன்ஸ், இவங்க வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் சேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிஎஸ்வி ஃபைல போட்டு அந்த ரிலேட்டடா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், செஷன் 1-on-1 ஆஸ்டிகன் சிட்டிஸ். இப்ப நான் சொல்றப்போ லைட்டா கவனிங்க, என்ன ஏதுன்றது நீங்க பண்றப்போ இந்த வீடியோவை ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு பண்ணா ஈஸி தான். பெரிய கம்பசஸ்டரெல்லாம் இல்லை, நம்ம ஒரு ஆடியன்ஸ் செட் பண்றோம் அவங்க சொன்ன கன்ஸ்ட்ரீஸ்க்கு அவ்வளவுதான். ரெண்டு வீடியோ, ஒரு வீடியோ வந்து ஆட் செட் 1. இப்போ நம்ம ஆட் செட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து என்ன சொல்றோம்னா நைரோபின்ற லொகேஷன் இருக்காங்க. லுக்கலைக்கும் நம்ம இப்போ பண்ண போறது இல்லை, லொகேஷன் இது இந்தியாவையும் டெலிட் பண்ணலாம். ஆனா டிஃபால்ட்டா ஒன்று இருந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். நைரோபின்னு நான் போடுறேன், வருதான்னு பார்ப்போம். ஓகே, கென்யா நைரோபி, அது கண்ட்ரி, சிட்டி இருக்கு. சரிங்களா, இப்போ முன்னாடி இருந்ததை டெலிட் பண்ணுங்க, ஏன்னா டிஃபால்ட்டா ஒன்று வந்துருச்சு நைரோபி. ஃபேஸ்புக் இது நம்ம பனல் மாஸ்டர் பகுதி 40 கிலோமீட்டர்ஸ் தான் ரேடியஸ். நைரோபியில இருந்து 40 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆட் ரன் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். அப்புறம் அக்கரான ஒரு சிட்டி சொல்றாங்க, கானால இருக்கு. ஓகே, எல்லாம் ஆப்ரிக்கன் தான். ஓகே, ரபாட், மொராக்கோ. இப்படி பண்றாங்க. நார்த்ல ஒண்ணு, வெஸ்ட் ஈஸ்ட்னு கவர் பண்றாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆட் செட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏஜ் வந்து 24 to 45, 30 to 55 இருக்கு. 24 to 55 மென்னு தான். ஓகே,
இதெல்லாம் பேரு டீடைல்டு டார்கெட். இந்த மாதிரியான லொகேஷன்ல இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வீடியோ யார் பாக்குறாங்க? எம்பிடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு, ஓகே, வெல்டிங் இருக்கு. என்ன ஒன்னே மிஸ் ஆகுதுன்னா எம்பிடி மட்டும் மிஸ் ஆகுது. எம்பிடி டெக்னீஷியன் ஜாப் ஜாப் டைட்டில்ஸ். இந்த மாதிரி இதுல பாக்குறப்போ 11,000 அவ்வளவுதான் இருக்கு. 11 இருந்து 13,000 ரேஞ்ச் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. எந்த டிவி கிடையாது, இது வந்து நியூஸ். நம்ம இப்போதைக்கு இதுதான் பாக்குறோம். ஓகே, சோ இது முடிஞ்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் பிக்ஸ்டு அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் தான் கேட்பான், இது கொடுக்கவே கொடுத்தாங்க. சில ரிக்குவயர்மெண்ட் நமக்கு வரும், அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் கொடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ அப்படி கிடையாது, டிஃபால்ட்டா நம்ம அட்வான்டேஜஸா போறதே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னா, ஆப்பிரிக்கன் சிட்டிஸ் வித் ஏஜ் 24 to 55 என்டிடி ரிலேட்டடா. ஸோ இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை நான் சேவ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் மறுபடியும் நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமரிஸ் இன்சூரன்ஸே ஏன் டிசேபிளா இருக்கு? சரி, ஓகே, இது பிரச்சனை இல்லை, இதை மறுபடியும் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஆட் செட்ல போயிட்டு இன்னொரு தடவை ஆடியன்ஸ் நம்ம இங்க பண்றதா மறுபடியும் நான் இந்த சைடு பண்றேன், ஆடியன்ஸ் மட்டும் தனியா பண்றேன். இப்போ இங்க எனேபிள் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. நான் ஏதாவது மிஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட நீங்க சொல்லுங்க அவனுக்கு. ஓகே, ப்ளீஸ் மோர் பீப்புள் சேஞ்ச் எபிசோட். Session occupant cities 24 முதல்ல ஆக்கிக்கோங்க. 25 57 அட்வான்டேஜ் நான் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஆடியன்ஸை இந்த ஆட் செட்ல இப்போ லிங்க் பண்ண போறோம். நம்ம சேவ் பண்ணது ஆப் இருக்கு. முன்னாடி கேம்பெயின் போட்டோம், ஆட் செட்டுக்கு இருக்கிற அதே ஆட் செட் நேம் தான், பட் ஆனா நம்ம இந்த ஆடியன்ஸ் மட்டும் மாத்திருக்கோம். ரபாட், அக்ரா, நைரோபி, ஏஜ்
அது பிளேஸ்மெண்ட்னா எதுல காட்டணும், மொபைல்லையா இல்லாட்டினா லேப்டாப்லயா இல்ல ரெண்டுத்துலயுமா அப்படின்னு கேட்கும். மோஸ்ட்லி ரெண்டுத்துலயும் தான் வைப்பாங்க பிளேஸ்மெண்ட். ஸோ அடுத்ததுதான் இந்த வீடியோலாம் அடுத்ததுல வரும். ஸோ இந்த இதுல அவ்வளவுதான். இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் ஆட் செட்ல இதுல வாட்ஸ்அப்ன்றதுனால வெறும் வாட்ஸ்அப் மட்டும் சூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்லாம் கேம்பெயின்ல செட் பண்ணுது. அடுத்தது ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் வந்து தனியா ஆடியன்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன்ல போய் கிரியேட் பண்ணோம். பண்ணிட்டு இங்க லிங்க் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஆட் வீடியோ. அவங்களுமே சொல்லியிருக்கிறாங்க 2 ஆட் செட்டு. ஒரு ஆட் செட்டுக்கு ஒரு வீடியோ, 2வது ஆட் செட்டுக்கு 2வது வீடியோ. அப்போ ஒரு ஆட் செட்ல 2 பண்ணக்கூடாது. ஓகே. ஒரு ஆட் செட்டுக்கு ஒரு வீடியோ. வீடியோ எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்கள்ட்ட ஒரு வீடியோ எடிட்டிங் டீம் இருக்கு. பிளஸ் இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் அவங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்கிரிப்டை வந்து ப்ரொஹேலிகா பண்ணிட்டு அந்த வீடியோ எடிட்டிங் டீமுக்கு அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை அவர் எடிட் பண்ணுவாரு. அவர் பேரு பியூஷ் தான், எனக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு வீடியோ நம்ம இங்க எடுத்துட்டோம். இந்த வீடியோவை தான் ஆட் இப்போ ரன் பண்ண போறோம். ஓகே. ஆட் எல்லாம் ஓகே. ஆட் வீடியோ பஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிருக்கிறாங்க. உங்களை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண சொன்னோம்ல, அதெல்லாமே இந்த இடத்துல அதோட யூசேஜ் நீங்க பாப்பீங்க. இப்ப நம்ம பண்றது பனல் மாஸ்டிக் பண்றோம். இப்ப நீங்க கோம்ஸுக்கு பண்ண போறீங்க ரியல் டைமா. இங்க வந்து அந்த வீடியோ இருக்கு, பட் ஆனா இது வேற வீடியோ. சரிங்களா? இது அவங்க மன்சூர் சட்டாஷியோட வேற வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு அது மேட்டர் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம். லோட் வந்து அப்படிலாம் இவர் தான் அந்த மன்சூர். இப்படிதான் இருப்பாரு. இவர் தான் அந்த கோச்சிங் எடுத்துட்டு இருக்காரு. இவர் நம்ம பனல் மாஸ்டரியோட கஸ்டமர். நம்ம வந்து அவங்களுக்கு ஆட். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல தான் ட்ரிம் பண்ணோமா அதெல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. சில சமயம் இமேஜ் கொடுப்பாங்க. ஸோ பிரைமரி டெக்ஸ்ட் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை தூக்கி போட்டுருவோம். பிரைமரி டெக்ஸ்ட்னா அந்த பிரைமரி டெக்ஸ்ட்ன்றதுல காப்பி பண்ணக்கூடாது. நான் ஒரு தடவை அப்படிதான் காப்பி பண்ணிட்டேன். அதை அவங்க வந்து இஷ்யூவா சொன்னாங்க. ஸோ அதை நீங்க பண்ண வேணாம். நீங்களே கத்துக்கோங்க. டைரக்டா பிரைமரி டெக்ஸ்டுக்கு கீழே என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதே அந்த வீடியோ ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரைமரி டெக்ஸ்ட், இதை தான் அந்த வீடியோக்கு நேரா போடணும். இந்த வீடியோவும் இதுவும் ரெசனேட் ஆகுது. அதுக்கான ஹெட்டிங் ஹெட்லைன். ஸோ ஹெட்லைன் ஹெட்லைன் இதுவாக இருந்தாலும் மாறிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போறது வாட்ஸ்அப் மெசேஜ். ஓகே. சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் தான் கால் டு ஆக்ஷன் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கால் டு ஆக்ஷன் வந்து இதுதான் ஒருத்தவங்க அந்த ஆக்ஷனை தூண்டக்கூடிய விஷயம். வாட்ஸ்அப் மெசேஜாக வரும், இல்லை புக்கிங் அப்பாயின்மெண்ட்டாக வரும். இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிவ்யூ. இது ஜஸ்ட் ப்ரிவ்யூ தான். இது ஓகே கொடுத்துருங்க டைம் சொல்லிட்டுருக்காங்க இதில். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சில ரெசல்யூஷன்ஸ்ல எல்லாம் பண்ண முடியுதா என்னன்றதை அனலைஸ் பண்ணட்டும். பிரைமரி டெக்ஸ்ட் போட்டோம், ஹெட்லைன் போட்டோம், அப்புறம் கிரியேட் நியூ வச்சுக்கோம். ஓகே. என்னதுன்னா வாட்ஸ்அப்ல கிளிக் பண்ண உடனே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும்ல, அது என்ன மாதிரி இருக்கணும்ன்றதை இங்க கொடுக்கணும். இப்படிதான் வரும். இந்த வீடியோவை ஒரு யூசர் கிளிக் பண்ணாங்கன்னா எப்படி வரணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருந்தாங்க. அது இப்படியே போயிடும்.
Hi, thank you. Satosha, please share your name, country. Okay. What it will do? Thank you for reaching. ஆட கிளிக் பண்ண அந்த மாதிரி வரும். We will send you details. One-on-one consultation அப்படின்னு வந்துருக்கு. Call now. இதெல்லாம் வேணும். Create a customizable first page. இப்போ தானே இது ஃபர்ஸ்ட் மெசேஜ் எதுவும் கொடுக்கல. வெல்கம் மெசேஜ் தான் இருக்கு. இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஒரு நேமிங் கன்வென்ஷன் தான். 20250609 ஒரு வெல்கம் மெசேஜ். இந்த ஃபைல் நேம்ல அது சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் வேணா அந்த யூஸ் எக்ஸிஸ்டிங்கா கொடுக்கலாம். கிரியேட் நியூ இப்போ கொடுத்து இதை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்னா யூஸ் எக்ஸிஸ்டிங்ல இவ்வளவு இதை ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஒன்னொன்னா பண்ணி வச்சுட்டு அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் பண்ண வேணாம். ஸோ ப்ரிவியூலாம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி காட்டும், ஃபேஸ்புக்ல எப்படி காட்டும், இன்ஸ்டாகிராம்ல எப்படி காட்டும் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. இது நீங்க பண்ணி பாக்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் டைம் நீங்க பண்றப்ப தனியா பண்ணாதீங்க, என்ன கூப்பிடுங்க, நான் வருவேன். நான் உங்க கூட உட்காந்து எப்படின்னு பார்ப்பேன். அவ்வளவுதான், இதுல வேலை முடிஞ்சு. சிம்பிள். 3 ஸ்டெப் தான். ஒண்ணு கேம்பெயின்ல போய் பட்ஜெட், அப்புறம் என்கேஜ்மெண்ட் செட் பண்ணியிருக்கோம். 2 தான் இதுல. 1000 ரூபாய். அப்புறம் கேம்பெயின் நேம் போட்டு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ல. ஓகே, கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து என்கேஜ்மெண்ட், பட்ஜெட் 1000 ரூபாய். 3 ஸ்டெப் தான். இதுல பாத்தீங்கன்னா ஆட் செட் நேம் வந்து டிஃபால்ட்டா எல்லாத்துக்கும் கொடுக்கறதா ஒரு ஸ்டெப்பா வச்சுக்கணும்னு தோணுது. சில சமயம் நம்ம இந்த மெசேஞ்சர் இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணிருப்போம். இது சின்ஸ் இது வாட்ஸ்அப் கேம்பெயின்றதுனால அது கொடுக்கல. இதுல ப்ரிடாமினண்டா நம்ம பண்ண போறது ஆடியன்ஸ் செலக்ஷன்ஸ் தான். ஓகே, அவங்களோட ஏஜ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இதுதான் டெமோகிராபிக் சைக்கோகிராபிக் ஆடியன்ஸ் சொல்லுவோம். 10 நிமிஷத்துல முடிச்சிடும். அவ்வளவுதான், இதை வச்சிடும். அடுத்தது வீடியோ. அவங்க கொடுத்த வீடியோ, பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், இதுல 3 தான். அப்புறம் சில சமயம் ஒரு லிங்க் கொடுப்பாங்க, லேண்டிங் பேஜ் யூஆர்எல். அது கொடுத்தாங்கன்னா நம்ம அதை போடுற மாதிரி இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் கேம்பெயின்றதுனால அது கேட்கல. இல்லாட்டினா அதுதான் கேட்கும், அதை நம்ம கொடுப்போம். சட்டாசியாக்கு மட்டும் வாட்ஸ்அப்ல ரன் ஆயிட்டு. ஓகே, இப்போ என்னன்னா நான் டூப்ளிகேட் போட்டுறேன் இதே மாதிரி. சரியா? வாட்ஸ்அப் கேம்பெயின் வீடியோ லுக்கல் லைக். இது லுக்கலே கிடையாது நம்ம இது. சரி, ஓகே. டூப்ளிகேட் யுவர் ஆட் செட். ஆமா, ஆட் செட்டை டூப்ளிகேட் பண்றப்போ ஆட் செட்டுக்குள்ளதான் வீடியோ இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்தே வந்துடும். இங்க வந்து ஆடியன்ஸ் 2ன்னு வச்சுக்குவோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ்ல நம்மளுடைய இந்த கண்ட்ரியோட இதுவே தான் இருக்கும், ஆப்பிரிக்கன் சிட்டிஸ். இது மாறும். இதுக்கு அவங்க வீடியோ 2 கொடுக்கட்டும், அப்ப நம்ம மாத்திக்கணும். சரியா? இப்போதைக்கு அவங்க கொடுத்த வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். வீடியோ 1 மட்டும் தான் இருக்கு. வீடியோ 2 கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இந்த இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்த வரைக்குமான ரிக்குவயர்மெண்ட்டை முடிச்சு இப்ப பப்ளிஷ் பண்ணிடணும். பப்ளிஷ் பண்றப்போ ஒரு சில எரர்ஸ் எல்லாம் வரும். சில சமயம் வராமையும் இருக்கும். அப்போ 1 campaign, 2 ads were published successfully. Very good. இப்போ ஃபேஸ்புக் என்ன பண்ணுவான்னா அவன் உட்காந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவான், நம்ம பண்ணது எப்படி இருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். வம்சோ இன்னைக்கு டேட்டு வாட்ஸ்அப் என்கேஜ் வீடியோ கேம்பெயின், அவ்வளவுதான். நம்ம இந்த லுக்கலைக் ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணல. கன்வெர்டட் லீட்ஸ் எல்லாம் நம்ம தூக்கிட்டோம். நம்ம ஆப்பிரிக்கன் சிட்டிஸ் தான், வேணா அப்படி போட்டு ஆப்பிரிக்கன் தான். ஓகே, ஸோ இதை பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஸோ இது பண்ணியாச்சு. இதோட முக்கியமானது வந்து நம்ம வந்து எஃப்எம் ஆட் மேனேஜர்னு ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்றோம். அதுல வந்து நம்ம ஃபனல் மாஸ்டருக்கு சொல்லணும் என்ன நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இது நம்ம 2023ல இருந்து ஃபாலோ பண்றோம். என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டேட்டு, இன்னைக்கு டேட்டு 9. அடுத்தது கிளைண்ட் அக்கௌண்ட் நேம் வந்து சட்டாஷியா. ஆல்ரெடி எல்லாமே இருக்கு.
இங்க இருக்குல்ல இதை எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் கேம்பெயின் இந்த இதை அப்படியே எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நான் காப்பி பண்ணி வச்சிருக்கிறத போட்டுருக்கேன். இந்த இடத்துல கேம்பெயின் நேம் யாரோட ரிக்வஸ்ட்னா ப்ரோஹெலிக்காவோட ரிக்வஸ்ட். இங்க வச்சு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன், அதே மாதிரி நீங்களும் கொடுத்துருங்க. இங்க வந்து கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, வாட்ஸ்அப் கேம்பெயின் வித் 2 வீடியோ செட் வித் நோ டீடைல் டார்கெட்டிங் இல்ல, ஆப்பிரிக்கன் சிட்டிஸ், ஆப்பிரிக்கன் மென் 24 to 55. சும்மா நம்மளால எந்த அளவுக்கு ஒரு மென்ஷன் பண்ணா நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இன்னொருத்தங்க யாரும் பார்த்தாங்கன்னா, அவ்வளவுதான். ஸோ இந்த டாஸ்க் ட்ராக்கிங்ல நம்ம போட்டுருந்தோம். இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட்னா கேளுங்க, நம்ம அப்படியே கிளாரிஃபை. அரவிந்த், உங்களுக்கு ஏதாவது டவுட்? சார் இந்த ரெக்கார்டிங் மட்டும் ஷேர் பண்ணிருங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஆடை ரன் பண்ணி கிளிக் பண்ணா லேண்டிங் பேஜ் போகும். அந்த லேண்டிங் பேஜ் அரவிந்த் நீங்க நல்லா பாருங்க. கேம்பெயின் செட் பண்றது கௌதமும் பார்க்கட்டும், அரவிந்தும் பார்க்கட்டும். ஏன்னா இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்ப நம்ம பண்ண போறதெல்லாம் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போறோம். போன வாரம் ட்ரைனிங் எல்லாத்தையும் நம்ம இப்போ கோம்ஸுல கனெக்ட் பண்ணுவோம். ஃபனல் மாஸ்டரையும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அது ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுக்குறேன். ஆனா பேக்ரவுண்ட்ல நான் இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். எல்லாத்தோடைய இன்டென்ஷன் என்னன்னா நீங்க தனியா பண்ணாரு. சிம்பிள் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அவ்வளவுதான். எஸ்ஓபியை கரெக்டா பண்ணீங்கன்னா தூக்கி வச்சிடலாம். என்ன கௌதம், உங்களுக்கு புரியுதா? சார் இப்போ அந்த வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் போன அப்புறம் நீங்க கிளையண்டோட நம்பருக்கு போயிருவாங்க சார் அந்த இது? ஆமாப்பா. இல்ல உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புற மாதிரி எப்படி? கரெக்ட். ஒரு ஆட் ரன் ஆகும். சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் எப்படி இருக்கும்னா இதை காட்டுறேன். ஸோ இதான் ஆட் செட். ஆட் இப்படி தானே ரன் ஆகுது. இந்த ஒரு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. நான் ஒரு லிங்க் அனுப்புறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நம்மளுடைய நம்ம செட் பண்ணா வாட்ஸ்அப் ட்ரைனிங் இது நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த லிங்க் இதை கிளிக் பண்ணா எப்படி ஒரு ஆட் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டும் ஃபேஸ்புக்ல. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். இது ஒரு ப்ரிவியூ, சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த ஆட் ரன் ஆகும். ஓகே. ஸோ இதை நீங்க வந்து இங்க வாட்ஸ்அப்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம செட் பண்ண எல்லாமே வந்துருச்சு. இன்ஜினியர், ஆயில், கேஸ், அவங்க கொடுத்தது, ஹெட்லைன் எல்லாமே வந்துடும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா சட்டாக்கியாவுடைய, அதாவது மன்சூக்கோடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஒரு ப்ரீ டிஃபைன்டு மெசேஜா நீங்க வந்து ஜஸ்ட் அதுல உங்க பேரு, அவங்க கேட்டிருக்கிற அந்த விஷயத்த மட்டும் கொடுத்துட்டீங்கனாலே அவர் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சு. கௌதம், உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க சார். டவுட்னா ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் தான். ரெக்கார்டிங் நீங்க மறுபடியும் பாருங்க. நீங்க இந்த வாரம் கோம்ஸுக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ண போறீங்க. கிளைண்ட்டுக்கு ரன் பண்ண போறது கிடையாது. கோம்ஸுக்கு எதுக்காகனா ஒரு டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக, ட்ரையல் எரர் எல்லாம் கத்துக்கிறதுக்காக. அதான் டெவலப்மெண்ட். ப்ரொடக்ஷன் நம்ம எதை சொல்லணும்னா கிளைண்டோட. இதை பண்றதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஓபி அதோடைய பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் அதோடைய பயணம் புரிய ஆரம்பிச்சு. சரிங்களா? நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி எஸ்ஓபி பண்ணிருக்கீங்க, அதை எப்படி இப்ப ப்ராக்டிக்கலா பண்ண போறீங்க, அது எல்லாமே இங்க லிங்க் ஆகும். அடுத்த வாரம் கிளைண்ட்டுக்கு நீங்க தனியா பண்றப்போ ஓகே எல்லாமே கனெக்ட் ஆகும். மேனேஜர்ஸ் வந்து உங்களை வந்து நாளைக்கு கிளைண்டோடத ஒரு ஸ்மூத்தா பண்றதுக்காக தான். ஈவன் இந்த ஃபேஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வாரம் நீங்க பண்ணி பாக்குறதுல இறங்கி பண்ணி பாருங்க, உங்களுக்கே வந்து கிளியரா டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும். அப்புறமேட்டுமே உங்களுக்காக ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. சரிங்களா? இப்ப நான் இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம ஜென்ரலா பேசுற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது டவுட் எதுவும் இருக்கா அரவிந்த், கௌதம்? இல்லைங்க சார். வெரி குட். அரவிந்த், உங்களுக்குப்பா? இல்ல சார். சார் இப்போ கம்பெனியில் ரன் பண்ணா மறுபடியும் புதுசா வேற ஏதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க சார், இல்லை எப்படி? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
ஆல்ரெடி இருக்கிறதுலே ரன் பண்ணும். அப்படி பண்ணனாலும் பண்ணிடலாம் ஓகே. தானே, சிம்பிள் தானே, ஒரு பேஜ் மட்டும் கிரியேட் ம் பண்ற மாதிரி. ம் சார் இப்போ அந்த பேஜ் கிரியேட் பண்றோம்னா அந்த ப்ரொஃபைல் ஓனர் கிட்ட தான் அந்த பேஜோட ஆக்சஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி தானே சார்? ஆமா, கொம்ஸோட ப்ரொஃபைல் ஓனர் ஜென்ரல் மேன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மள்ட்டே வாங்கி ஓகேங்க ஓகேங்க. டிஆர்எம் தான் ரன் பண்ண போறோம். சரிங்களா? ம் ம் ஓகே, வேற ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, இல்லை ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாமா? ஓகே, இது சார் வெப்சைட். லேண்டிங் பேஜ் தானே? ஓகே, அது அப்ப அடுத்த ஆமாங்க செஷன்ல சார். பார்ப்போம், இதை இப்போ முடிச்சுக்கணும். ஓகேங்க ஓகேங்க சார். ஓகே கௌதம்.